தேவனை நீங்கள் முற்றிலுமாக சார்ந்து கொண்டீங்கன்னா சின்ன காரியத்தை வச்சு கர்த்தர் பெரிய அற்புதம் செய்வார். இந்த 5 அப்பம் 2 மீன் இருக்குல்ல பார்த்தீங்களா, 20,000 பேர் சாப்பிட்றாங்க. அது யாருடைய உணவு? ஒரு சின்ன பையனுடைய உணவு. ஒரு சின்ன காரியத்தை தேவன் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது பெரிய தேவையை சந்திப்பதற்கு அதை யூஸ் பண்ணுவார். உங்கள்கிட்ட பெருசாக இல்லாமல் இருக்கலாம், பெரிய அறிவு இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் கர்த்தருக்கு பிரச்சனை இல்லை. சின்ன காரியமாக இருந்தாலும் அவர் மேலே நீ கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களை யூஸ் பண்ணுவார். இன்றைக்கி சில மக்கள் ஊழியத்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எனக்கு பணம் இல்லை, எனக்கு உதவி செய்கிறக்கு ஆள் இல்லை, எனக்கு மட்டும் பணம் மட்டும் இருந்துச்சுன்னா நான் என்னமே செஞ்சிருவேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஆரம்பத்தில் வந்தேன், அப்போ எனக்கு பாடக்கூட தெரியாது. எதே பாடுவோம், இப்போவும் பெருசாக தெரியாது, கொஞ்சம் தெரியும். பாட தெரியாது. முன்னாடி 2 பேருக்கு முன்னாடி எனக்கு பேச தெரியாது. எனக்கு பேச தெரியாதுன்னா நண்பர்கள்ட்ட பேசுவேன், கூட்டத்துக்குள்ளே நான் பேச மாட்டேன். என்னுடைய ட்ராக் தனி. உறவினர்கள்ட்டையோ மற்ற ஆட்களோடய நான் பழக மாட்டேன். 2 பேர்கிட்ட பேசுனோம்னா எனக்கு விடவடக்கும். ஆனால் ஒன்று செஞ்சேன், என்கிட்ட இருக்கிற அந்த தேவனை விசுவாசித்து அந்த சின்ன அறிவை தேவனிடத்தில் கமிட் பண்ணேன். தேவனை எதிர்பார்க்கறது அதாங்க, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை அவற்றை கொடுங்க. அதை கர்த்தர் யூஸ் பண்ணி பெரிய அற்புதத்துக்கு அதை ஒரு கருவியாக பயன்படுத்துவார். 5 அப்போ 2 பேருக்கு ஏமாத்துறாங்க, நத்திங்க. ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு பார்க்கக்கூடாது, அதை வச்சுட்டு தேவன் மேலே விசுவாசம் வைங்க. தேவன் அந்த அற்பமான காரியத்தை வச்சுட்டு அற்புதம் செய்வார். அதான் தேவன். நான் சொன்னது புரியுதுங்களா? அவன் கேட்குறான், இது ஏமாத்துறாங்கிறான் ஒருத்தன். 5 அப்போ 2 பேருக்கு 20,000 பேருக்கு ஏமாத்துறோங்கிறான். அற்பமானதை வச்சு கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். வேதத்தில் இந்த நியாயாதிபதிகள் புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, அது சிம்சோன் ஒரு விசேஷமான கேரக்டர். நம்ம சிம்சோன்னா நம்ம மனதில் என்ன வரும்? 4 ஜிம்மாக இருப்பார், பெரிய ஆஜானுபாவமாக இருப்பார், ஒரே நேரத்தில் 30 பேர் அப்படி தூக்கி போடுவார். நம்ம தமிழ் சினிமாலாம் இருக்குது பார்த்தீங்களா, 100 பேர் அவன் மேலே உட்காந்துருந்தா கூட அவன் எந்திரிச்சானா 100 பேர் அப்படியே வெவ்வேறு கோணத்தில் விழுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபிகரு அவன் தான் சிம்சோன். அப்படிப்பட்ட ஃபிகர் அவன் இருந்தான், அப்படிப்பட்ட உருவம் உள்ளவனாக இருந்தான்னா யாருமே அவனுடைய பலன் எங்கே இருக்கிறது என்பதை டெஸ்ட் பண்ண விரும்பியிருக்க மாட்டாங்க. பெரிய ஜிம் பாடியாக இருந்தான்னா பரவாயில்லடா, நல்லா ஆஜானு போன பாடி இருக்கு. அவனுக்கு ஆஜானு போன பாடி கிடையாது, அவன் இதே ஒல்லி நோஞ்சானா இருந்திருக்கான். அதனால தான் இப்படி ஒரு நோஞ்சானா இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய காரியம், பலத்த காரியம் செய்கிறான்னா அவனுடைய சீக்ரெட் எங்கே இருக்குது? சில மக்கள் நினைக்கிறாங்கன்னா அவன் சீக்ரெட் முடியல இருக்குங்கிறாங்க. சீக்ரெட் முடியல இல்லை, முடியை சிரைக்க மாட்டேன் என்று தேவனோடு பண்ண கவனன்ட்ல இருக்கு. முடியல இல்லைங்க, அந்த கவனன்ட்டுக்குள்ள இருக்கு. அவனுடைய சீக்ரெட் என்னன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் தெளிலால் தலையை சிரைச்சிரா, அதுக்கப்புறம் கண்ணை பிடுங்கி கடைசியில் ஏதோ ஒரு வெற்றியோடு முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பொண்ணு பார்க்க போகிறான். அவன் பொண்ணு பார்த்துட்டு அங்கே போயிட்டு இருக்கும்போது விடுகதை போடுறான் அந்த ஊருக்காரங்கிட்ட. ஒருத்தனுக்கும் அதாவது விடுகதை போடுறான்னா இவ்வளோ வேஷ்டி கரெக்ட் தெரியல, இவ்வளோ வேஷ்டி கொடுக்கணும், மாற்று வேஸ்திரை கொடுக்கணும். அந்த நாள் வந்த உடனே யாருக்கும் சொல்ல முடியாமல் நேராக அந்த பொண்ணு பார்க்க போனால் பார்த்தீங்களா, அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டு பதிலை சொல்லிடுறாங்க. அவன் கோபத்தில் என்ன பண்ணுறான்னா பெலிஸ்தியர்களையே கொண்டுட்டு அவங்க வேஷ்டியே எடுத்து இவன் கையில் கொடுத்துட்டு போய் டென்ஷன் ஆகி போயிடான். இப்படி நம்ம ஏமாற்றிட்டாலேவ, நம்ம சொன்ன விடுகதையே அவங்ககிட்ட சொல்லி ஏமாற்றிட்டான்னு சொல்லி கோபத்தில் அவள் விட்டு போயிடான். அவன் போயிட்டானேன்னு நினச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிள்ளையை இன்னொரு ஆள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா 15ஆம் நேரத்தில் வர்றான். வந்து என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்குறான். பொண்டாட்டி எங்கன்னு கேட்கணும், இல்லைப்பா நீ கோபத்தில் போயிட்ட வரமாட்டேன்னு நினச்சிட்டு நான் இன்னொருத்தனை கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே அவன் கோபத்தில் ஒரு 300 நரியை பிடிச்சி 300 நரியை ஒன்றா கட்டி பந்தத்தை ஒரு மாதிரியான ஆள் இருக்காங்க. 300 நரியை பிடிச்சி 2 பந்தத்தை வச்சு வயக்காட்டில் விட்டுறான். வயக்காடு முழுக்க எரிஞ்சு போகுது. வயக்காடு முழுக்க எரிஞ்ச உடனே இது யார் செஞ்சதுன்னு கேட்ட உடனே இந்த மாதிரி அந்த பிள்ளையை பார்க்க வந்தா மாதிரி தான் ஒருத்தன் அவன் மண்ணை வேலையாஞ்சன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிள்ளையை உங்கள் அப்பாவையும் உயிரடிச்சு கொண்டுட்டாங்க இந்த ஊருக்காரங்க.
அது எவெல்லாம் கொண்டானோ அத்தனை பேருமே இவமே கொண்டான். அப்போ யூத கோத்திரம் அந்த அந்த ரீஜன் பெலிஸ்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர்களை விடுவிக்கக்கூடிய ஜட்ஜுவேன், நியாயாதிபதிவேன். உடனே யூத மக்கள்கிட்ட சொன்ன உடனே அவனை பிடிச்சி கொண்டு வாங்கன்னு சொன்னால் யூத மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை நாங்கள் கொல்ல மாட்டோம், உன்னை புது கயிறு வச்சு கட்டி அவங்ககிட்ட ஒப்படைச்சிருவோன்னு சொன்னவொன்னே ஒரு புது கயிறை வச்சு கட்டி அவனை பாளையத்தில் கொண்டு வந்தவொன்னே ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டான்டா அவனை போட்டுடலான்னு சொல்லி. அவன் மேலே ஆவியானவர் வந்தவொன்னே அந்த கயிறை உடைச்சி அப்படி பிக்கிறான். கீழே ஒரு கழுத தாடை எலும்பு கரெக்டாக அந்த இடத்துல கிடக்கு. அதான் கர்த்தர். நமக்கு எந்த தேவை வேணுமோ, எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக பதில் வச்சுருப்பார். இந்த இடத்துல அவன் பிடிபடுவான், இந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஆயுதம் வேணும்னு ஒரு கழுதையுடைய தாடை. முன்னாடி இருக்கிறது ஆர்மி, இங்கே ஒரே ஆள் அத்தனை பேர் அடிக்கிறான். 1000 பேரை கொள்றான். எதை வச்சு? ஒரு தாடை எலும்பு வச்சு. தேவனை நீங்கள் முற்றிலுமாக சார்ந்து கொண்டீங்கன்னா சின்ன காரியத்தை வச்சு கர்த்தர் பெரிய அற்புதம் செய்வார். ஒரு தாடை எலும்பு வச்சு 1000 பேர் கொல்ல முடியுமா? சான்ஸே கிடையாது. 1000 பேர் அடிச்சு கொள்றான். தேவனை பொறுத்த வரைக்கும் சிறுசுன்னு பார்க்க மாட்டாருக்கு. தேவனை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன காரியமாக இருந்தால் கூட தேவன் இதையும் என் வாழ்க்கையில் பயன்படுத்துவார்னு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதை கர்த்தர் பெருக்கி கொடுப்பார். இவ்வளோ ஷைன் இந்த ஒரு பகுதி சொல்லுதுங்க. அவர் யார் என்பதை சொல்லுது, அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை சொல்லுது. அவரை எவன் சார்ந்து கொள்றானோ, கொஞ்சம் தான் இருக்கலாம், கொஞ்சத்தை கொடுங்க. தாவீது கோலியாத்தை அடிச்சாரு, என்ன இருந்துச்சு? 5 கூழாங்கல். பல தேசங்களை அடிச்ச ஒரு ராட்சசன் அடிக்கிறான். தேவனை பொறுத்தவரைக்கும் சிறுசு பெருசு இல்லை. தேவனை பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட் கமிட்மெண்ட், கம்ப்ளீட் ட்ரஸ்ட், தேவனை முழுக்க சார்ந்து கொள்ளக்கூடிய இருதயம்.